ஹலோ வியூவர்ஸ், நம்ம சேனலில் நம்ம சென்னையில் இருக்க டாப் காலேஜஸ்லாம் பற்றி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் டாப் டீம்டு யூனிவர்சிட்டிஸு, டாப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ், அது மட்டும் இல்லாமல் செப்பரேட்டடாக ஒரு காலேஜஸ் எடுத்து அங்கே இருக்கிற டீட்டெயில்ஸ், அட்மிஷன் ப்ராசஸ், என்ன மாதிரி கோர்ஸ் அவைலபிலிட்டி, பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி கொடுத்துறோம், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துட்டு வரோம். ஸோ இப்போ அந்த லிஸ்ட்டில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் இருக்க டாப் காலேஜஸ். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக டீம்டு யூனிவர்சிட்டிஸ், அட்டானமஸ் அந்த மாதிரி எதுவும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணல. டோட்டலாக கோயம்புத்தூரில் இருக்க காலேஜஸில் எது ரொம்ப டாப்பான காலேஜஸ், அதை வந்து ஒரு 10 லிஸ்ட் வந்து நம்ம பண்ண போகிறோம். இப்போது இங்கே நம்ம கீழே கொடுத்துருக்க இந்த லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் தான் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கிறதுலே ரொம்ப டாப்பான காலேஜஸ். ஸோ இன்னும் இது ஃபாலோடப்பாக இன்னும் நிறைய காலேஜஸ் வரும். அப்படியே இப்போ டாப்லேருந்து லோவஸ்ட் காலேஜ் வரைக்கும் அந்த மாதிரி வந்து வரும். பட் நான் அதில் பெஸ்ட்டு 10 காலேஜஸ் மட்டும் எடுத்திருக்கேன். இப்போ இந்த 10 காலேஜஸில் நீங்கள் வந்து போகிறதுக்கான என்ன மாதிரியான அட்மிஷன், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் அப்படின்றத நம்ம செப்பரேட் வீடியோவாகவும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக டிஎன்இஏ கவுன்சிலிங், இந்த டிஎன்இஏ கவுன்சிலிங்கில் நீங்கள் என்ன மாதிரியான கட் ஆஃப் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு இந்த டாப் காலேஜஸில் சீட்ஸ் கிடைக்க மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. ஒரு சில காலேஜஸில் மேனேஜ்மெண்ட் கோட்டாஸுமே அவைலபிளாக இருக்கும். ஸோ அது ரிலேட்டட் கைட்லைன்ஸ் ஏதாவது உங்களுக்கு தெரியணும், அப்படி அட்மிஷன்ஸ் எப்படி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபர்தர் உங்களுக்கு நான் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ வீடியோவுக்கு வரலாம். இப்போ நம்ம காலேஜில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருவோம், பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இது வந்து ஒரு அட்டானமஸ் யூனிவர்சிட்டி தான். இது உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே வந்துடும். கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் வந்து இந்த பிஎஸ்ஜி. இதோட ப்ரீவியஸ் இயர் டிஎன்ஏ கட் ஆஃப் என்ன இருந்திருக்குன்னு பாருங்கள், 191. இப்போ ப்ரீவியஸ் இயர் 191னா இந்த இயர் மைட் பி இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம். நம்ம ஆனால் சொன்னபடி கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னோம். ஸோ இப்போ 191 ப்ரீவியஸ்லி இருக்குது அப்படின்ற பொழுது இந்த இயர் ஒரு 190 ஆர் 189 அந்த மாதிரியான சான்சஸ் வந்து வரதுக்கு இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் ஒரு காலேஜுக்கான கட் ஆஃப்ஸுமே வந்து 1 or 2 மார்க்ஸ் ரெடியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன அந்த லிஸ்ட்டில் இருக்குது, கோயம்புத்தூர் இருக்க டாப் காலேஜில் செகண்ட் பிளேஸில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. சேம் இதுவும் ஒரு அட்டானமஸ் தான். இங்கே உங்களுக்கு மினிமம் கட் ஆஃப் ப்ரீவியஸ் இயரில் 189 இருக்குது. ஸோ இப்போ இங்கே நம்ம கொடுத்துருக்க இந்த மினிமம் கட் ஆஃப்ஸ் ஒவ்வொரு காலேஜஸ்க்குமே நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு இதிலேருந்து ஒரு 1 or 2 மார்க்ஸ் வந்து நீங்கள் லெஸ் பண்ணியே கால்குலேட் பண்ணிக்கலாம், ஆர் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை ஒரு ஆவரேஜாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு 191 நீங்கள் கொடுத்துருக்கோன்றது ஒரு 189 to 193 இந்த ரேஞ்ச் வந்து நீங்கள் வச்சுக்கிட்டீங்க. இந்த ரேஞ்ச் கட் ஆஃப்ஸில் நீங்கள் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஎஸ்சியில் வந்து இந்த இயர் 2024 டிஎன்இஏ கவுன்சிலிங்கில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ மூணாவதாக என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்டி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச். ஸோ எங்கே போனாலுமே அவங்க விட மாட்டாங்க. ஃபஸ்ட் பிளேஸும் அவங்க தான் வச்சுருக்காங்க. ஸோ செகண்ட் பிளேஸ் தான் வந்து கோயம்புத்தூர் இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிக்கு. மூணாவது பிளேஸும் அவங்களே எடுத்துகிட்ருக்காங்க. பட் இது வந்து அவங்களோட காலேஜ் தான், அட்டானமஸ் கிடையாது. இது ஆனால் பிஎஸ்டி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக் அண்ட் அப்ளைட் ரிசர்ச். இங்கே உங்களுக்கு பாருங்கள், இங்கே கட் ஆஃப் 186 வந்து ப்ரீவியஸ் இயரில் இருந்திருக்கு. ஸோ நீங்கள் இந்த ரேஞ்ச் ஆஃப் கட் ஆஃபில் வரீங்கன்னா, ஸோ இப்போ பாருங்கள் 191லேருந்து கிட்டத்தட்ட கட் ஆஃப் 171 வரைக்கும் வச்சுருக்கோம். இந்த ரேஞ்ச் ஆஃப் கட் ஆஃப்ஸில் உங்கள் மார்க்ஸ் வந்து நீங்கள் வருது, நீங்கள் கட் ஆஃப்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்ற பொழுது இந்த மாதிரியான காலேஜஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் கோயம்புத்தூரில். ஸோ இது எல்லாமே கோயம்புத்தூரில் இருக்க டாப் காலேஜஸ் தான். இங்கே நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பிளேஸ்மெண்ட்ஸ், அகாடமிக்ஸ், உங்களோட ஃப்யூச்சர் எல்லாமே ரொம்பவும் பிரைட்டாகவும் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த காலேஜஸை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள், இந்த மாதிரி நல்ல கட் ஆஃப்ஸ் எடுக்கும்போது. ஸோ இதோட கம்மியாக கட் ஆஃப் எடுத்துட்டேன் சார், அது நாம் என்ன பண்ணலாம், வேறு எங்களுக்கு எந்த மாதிரியான காலேஜஸ் கோர்சஸ் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா செப்பரேட்டாக நம்ம 150 கட் ஆஃப்ஸ் எடுத்தவங்களுக்கான வீடியோவும் வந்து நம்ம போட்டிருக்கோம் நம்ம சேனலில். அதை ஒரு டைம் பாருங்கள், உங்களுக்கு அதில் ஒரு ஐடியா கிடைக்கும் எந்த மாதிரியான காலேஜ் கோர்சஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும்னு. ஸோ கம்மிங் பேக் டு திஸ் வீடியோ, நெக்ஸ்ட்டு நம்ம 4வது பாயிண்ட் என்ன காலேஜ் வச்சுருக்கோம்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் இருக்கிறது. ஸோ இதுவும் அட்டானமஸ் தான். அது மாதிரி உங்களுக்கு இங்கே 183 கட் ஆஃப்ஸ் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் இயரில் வந்து இந்த காலேஜ் அலாட் ஆகிருக்கு. இந்த இயருக்கு ஒரு 185 ஆர் ஒரு 182, 181 இந்த மாதிரியான சான்சஸ் உங்களுக்கு இருக்குது. நெக்ஸ்ட் குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ கோயம்புத்தூர் பீப்புள்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், நீங்கள் யாராவது இதை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த லிஸ்ட்டில் இருக்க காலேஜஸ் பற்றி தெரிஞ்சிருக்கும். இந்த நேம் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் நீங்கள் கேள்விப்பட்ட இந்த காலேஜஸ் எந்த மாதிரியான ரேங்கிங்கில் இருக்குது கோயம்புத்தூர் லெவலில் அப்படின்றத இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ குமரகுருவில் நம்ம பார்க்கும்போது இதுவும் அட்டானமஸ் தான். சேம் உங்களுக்கு 181 கட் ஆஃப்ஸ் வந்து இங்கே கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயரில். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் அதே மாதிரி ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இது ஒரு அட்டானமஸ் தான். இங்கேயும் உங்களுக்கு 180 கட் ஆஃப் ப்ரீவியஸ் இயர்லேருந்து இருக்குது. ஸோ அப்போ இந்த இயரில் ஒரு 179 அந்த மாதிரியான கிடைக்க சான்சஸ் இருக்குது, சீட்ஸ் கிடைக்க. நெக்ஸ்ட்டு
அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜியனல் கேம்பஸ் கோயம்புத்தூர். ஸோ இந்த அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜியனல் கேம்பஸ் கோயம்புத்தூர் இந்த காலேஜ் பார்த்திங்கன்னா இவங்க சிஇஜி காலேஜ் ஆஃப் ஹிந்தி கேம்பஸ் இருக்காங்க அண்ணா யூனிவர்சிட்டி, அவங்களுக்கும் கீழே ஒரு ரீஜியனல் கேம்பஸ். ஸோ இது வந்து ஒரு கான்ஸ்டிடியூயன்ட் காலேஜ்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த கான்ஸ்டிடியூயன்ட் காலேஜிலும் உங்களுக்கு கோயம்புத்தூரில் அவைலபிளாக இருக்குது. அதுவும் நல்ல டாப் காலேஜ் ரேங்கிங்கில் இந்த காலேஜ் வருது. ஸோ இது நீங்கள் ஜாயின் பண்ண அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் பாருங்கள் 173 வந்து இருந்திருக்கு. ஸோ இந்த இயர் இன்னும் ரெடியூஸ் ஆகும் ஆர் இன்க்ரீஸ் ஆகும் வாய்ப்புகள் இருக்குது. அதை பொறுத்து நீங்கள் உங்களோட சீட்ஸ் வந்து இங்கே கிடைக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இது ஒரு அட்டானமஸ். இங்கே ஒரு 172 ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் வச்சுருக்காங்க. அதேமாதிரி பண்ணாரி அம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இந்த காலேஜில் ஜாயின் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு 171 கட் ஆஃப் இருந்தாவே உங்களுக்கு இனஃப் தான். ஸோ இப்போ நீங்கள் இந்த ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு 191 பிஎஸ்ஜிலேருந்து உங்களுக்கு லாஸ்ட்டாக பண்ணாரி அம்மன் 171 வந்து எண்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த ரேஞ்ச் ஆஃப் கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்ற பொழுது ப்ரீவியஸ் இயரில் உங்களுக்கு இந்த டாப் காலேஜஸ் வந்து கோயம்புத்தூரில் இருக்கிறது அலாட் ஆகியிருக்கு. ஸோ இப்போ இந்த இயருக்குன்னு பார்க்கும்போது இன்னும் அடிஷ்னலாக ஒரு 1 or 2 ரேங்க்ஸ் ஆர் ரெடியூஸலாக ஒரு 1 or 2 கட் ஆஃப்ஸ் இதில் உங்களுக்கு இந்த இயர் கட் ஆஃப் வந்து டிட்டர்மைன் ஆகும் இந்த மாதிரியான காலேஜஸ்க்கு. ஸோ அதை பொறுத்து நீங்கள் அந்த கட் ஆஃப் மார்க் எடுத்துருக்கும்போது உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போது புதுசாக இந்த வீடியோ வந்து பார்த்துட்ருக்கீங்க, கோயம்புத்தூரில் இருக்க காலேஜஸ்லாம் பற்றி பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியலன்னு நினச்சிங்கன்னா இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி டிஎன்இஏ இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, உங்களுக்கு நல்ல கட் ஆஃப் வரும்னு எக்ஸ்பெக்டடோடு இருக்கீங்கன்னா இந்த மாதிரியான காலேஜஸை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஸோ அதனால் உங்களோட ஃப்யூச்சர் அண்டு அகாடமிக்ஸ் எல்லாமே ரொம்பவும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கிங்க. ஃபர்தர் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இந்த வீடியோஸில் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஃபர்தராக நான் அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். இது மட்டும் இல்லாமல் 12th இப்போ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, நிறைய ப்ரைவேட் காலேஜஸில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கோச்சிங்ஸ் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கு, அதுக்கான கோச்சிங் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அது வேணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ்க்கு வந்து மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை டச் பண்ணி நம்மளை காண்டாக்ட் பண்ணிங்க. ஆர் நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் கூட பண்ணாலும் அது இனஃப் தான். Thank you for watching.